வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மத்திய மாநில அரசை கண்டித்து வருகிற 20ஆம் தேதி பந்த் போராட்டம். இந்தியா கூட்டணி கட்சியினர் அறிவிப்பு. புதுச்சேரியில் கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. இந்திரா நகர் தொகுதியில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மத்திய மாநில அரசை கண்டித்து வருகிற 20ஆம் தேதி பந்த் போராட்டம் நடைபெறும் என்று இந்திய கூட்டணி கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 20ஆம் தேதி நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் புதுச்சேரி இந்திய கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம், காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், திமுக எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, சம்பத் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், வருகின்ற 20ஆம் தேதி நடைபெற உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சியை சேர்த்து அனைத்து கட்சி தலைவர்களும் ஏக மனதாக ஆதரவு தருவது என முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். வருகின்ற 20ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாநில அளவிலான பந்த் போராட்டம் நடைபெறும் என்று வைத்தியலிங்கம் தெரிவித்தார். இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் ஏக மனதாக அவர்களுக்கு ஆதரவு தருவது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக வேலையில்லா திண்டாட்டம், வேலை கிடைக்கவில்லை என்பதுதான் முக்கியமான நோக்கம் என்று சொல்ல வேண்டும். வேலை கிடைத்தவர்களுக்கு அவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்கவில்லை என்பதுதான் அடுத்த நிலைப்பாடு. அதே போல விலைவாசி உயர்வு என்பது அடுத்த நிலைப்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த இடங்களை வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இது நகர பகுதி மட்டுமல்ல, விவசாய தொழிலாளருக்கும் இது இணைந்தது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்காக நாங்கள் அனைவரும் இந்த கட்சியை சார்ந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் முழுமையான தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வருகின்ற மே மாதம் 20ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களும் நடத்துகின்ற அந்த போராட்டத்திற்கு வெற்றி பெறுவதற்கு உண்டான அனைத்து ஒத்துழைப்புகளையும் நாங்கள் நல்குவோம். புதுச்சேரி மாநிலத்தில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மாட்டில் கோடை காலத்தில் கட்டுமான தொழிலில் பெரும்பாலானோர் ஈடுபடுவர். புதுச்சேரி அரசு மக்களுக்கு குறைந்த விலையில், நேர்மையான விலையில் தரமான கட்டுமான பொருட்கள் வழங்குவதற்கு அரசு சார்பில் பல்வேறு கட்டுமான சொசைட்டி உருவாக்கப்பட்டனர். அவ்வாறு 10க்கு மேற்பட்ட இடங்களில் உருவாக்கப்பட்ட கட்டுமான சொசைட்டி இன்று அரசின் தவறான கொள்கை முடிவால் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டுள்ளனர். இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கட்டுமான பொருட்களின் விற்பனையாளர்கள் தங்களது பொருட்களின் விலையை மனம் போன போக்கில் உயர்த்தி விற்பனை செய்கின்றனர். கடந்த 4 மாதத்திற்கு முன்பு ரூபாய் 250 விற்பனை செய்யப்பட்ட அல்ட்ரா டெக் சிமெண்ட் தற்போது மூட்டை ரூபாய் 369க்கும், ரூபாய் 260க்கு விற்பனை செய்யப்பட்ட டால்மியா சிமெண்ட் ரூபாய் 340க்கும், ரூபாய் 270க்கு விற்பனை செய்யப்பட்ட ராம்கோ சிமெண்ட் ரூபாய் 350க்கும் என ஒரு மூட்டையை ரூபாய் 100 விலை உயர்த்தி விற்கின்றனர். இந்த விலையேற்றத்தை தடுத்து விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய அரசு கை கட்டி வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு இழைக்கும் அநீதியாகும்.
எனவே முதலமைச்சர் ரங்கசாமி இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் கட்டுமான பொருட்களை விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகள் கூட்டத்தை கூட்டி கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுக்குள் கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 73,25,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட கோரிமேடு, பெருமாட் கோயில் தெரு, இஸ்ரவேல் நகரில் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இதேபோல் முத்திரையர் பாளையம் ஓம் சக்தி நகரில் 35,25,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கைவினை மற்றும் கத கிராம தொழிலை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் தலைமையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. அண்மையில் துணைநிலை ஆளுநர் புதுடெல்லியின் ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ் குமார் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தொழில் வளர்ச்சித்துறை செயலாளர் திரு ருத்ரா கவுட், மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு கோவிந்தராஜன், செயல் மேலாளர் திரு ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுடெல்லி தேசிய கிராம தொழில் ஆணையத்தின் தலைவர் மற்றும் மும்பையில் இருந்து கிராம தொழில் ஆணையத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரிகள் ஆகியோர் காணொலி வாயிலாக கூட்டத்தில் பங்கேற்றனர். கைவினை மற்றும் கிராம தொழிலை மேம்படுத்த புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பயிற்சி மையம், உலக தரத்தில் விற்பனை அரங்கம் அமைப்பது, கூட்டத்தில் அதிக அளவில் கைவினை கலைஞர்கள் மற்றும் கிராம தொழிலில் ஈடுபடுவோருக்கு பயிற்சி அளிப்பது, புதுச்சேரியில் கைவினையில் பத்மஸ்ரீ மற்றும் தேசிய விருது பெற்றவர்களை மற்றும் சிறந்த கைவினை பொருட்களை உலக அளவில் புகழ்பெற செய்வது, நாடு முழுவதும் உள்ள 8000 கிராம தொழில் விற்பனை மையங்களுக்கு புதுச்சேரி கைவினை பொருட்களை விற்பனை செய்து ஏற்பாடு செய்வது, உள்ளூர் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தை மேம்படுத்துவது, இன்னும் ஓரிரு வாரங்களில் புதுச்சேரி வர இருக்கும் மும்பை குழு மூலமாக அதற்கான ஆய்வு பணிகளை துவங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. திமுக முன்னாள் மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் மு சக்திவேல் பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வசந்த நகர் பகுதியில் திமுக முன்னாள் மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் மு சக்திவேல் தனது பிறந்தநாள் விழாவினை இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்ட பேரவை தலைவருமான சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கேக் வெட்டி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பிறந்தநாள் விழா காணும் சக்திவேலுக்கு பொன்னாடை அணிவித்து தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து தனது குடும்பத்தினருடன் சக்திவேல் ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பழங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 47,28,000 மதிப்பீட்டில் பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார்.
திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீத்தால்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் களித்தீத்தால்குப்பம் மேற்கு கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட களித்தீத்தால்குப்பம் ஏரியை ஆழ்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 37,69,000 மதிப்பீட்டில் களித்தீத்தால்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாலக்குட்டையை ஆழ்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 9,59,000 மதிப்பீட்டில் என மொத்தம் 47,28,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் செல்வி இஷிதா ரத்தி, சேட் பொறியாளர் சீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பிள்ளையார்குப்பம் கூர்த்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கூர்த்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு நேற்று கிராம மக்களின் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை, சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்வுகளும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூர்த்தாண்டவர் சுவாமி ஆலயத்தின் கிராம மக்களின் கொடியேற்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருவிழாவின் ஒரு பகுதியாக வருகின்ற 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கூத்தாண்டவர் சாமிக்கு திருக்கல்யாணமும், பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திரு வீதி உலாவும், திருக்கல்யாணத்தை தொடர்ந்து 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஸ்ரீ கூர்த்தாண்டவர் சுவாமி திருத்தேர் உற்சவ நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அழுகல நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. தொடர்ந்து மே 29ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருவிழாவில் திருநங்கைகள் தாலி கட்டி கொள்ளும் நிகழ்வும் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து இருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்ப கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளியில் கூடைப்பந்து விளையாட்டு மைதானம் துவங்கப்பட்டது. புதுச்சேரி பிச்சைவீராம்பேட் பகுதியில் இயங்கி வரும் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளியில் கூடைப்பந்து மைதான துவக்க விழா நடைபெற்றது. கல்லூரியின் இயக்குனர் சாம்பால் வழிகாட்டுதலின்படி பள்ளியின் முதல்வர் அபிராமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கத்தின் பொருளாளர் பிரகாஷ் சாந்த் கலந்து கொண்டு மைதானத்தை திறந்து வைத்து கூடைப்பந்து பயிற்சியினை துவங்கி வைத்தார். விழாவில் பள்ளி இயக்குனர் குமரவேல், தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன், சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி முதல்வர்கள், அனைத்து துறை தலைவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவ பீடத்தின் 158வது மகா குரு பூஜை விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவ படத்தின் 158வது மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை 10 மணிக்கு சத்குரு ராம பரதேசி சுவாமிக்கு அபிஷேகம் நடந்தது. பகல் 12 மணிக்கு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தின் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்ன பிரசாதம் விநியோகம் நடந்தது. மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜை நடந்தது. சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
விழா ஏற்பாடுகளை சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் சேவா டிரஸ்ட் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தொகுதியில் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் தம் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்ததோடு சமூக வலைதளத்தில் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக நேரு எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் தொடர்ந்து மக்கள் பிரச்சினைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து, மின்துறை தனியார் மயமாக்கல் எதிர்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராடி வருவதாக தெரிவித்தார். ஆனால் அரசியல் எதிரிகள் சூழ்ச்சியால் அடையாளம் தெரியாத நபர் தன் குடும்பத்தாரை நோட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்து கொள்ளாதவர்கள் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு செய்தி பரப்பி வருகின்றனர். அமைதியாக அறவழியில் மக்கள் நல பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். தன் மீது பொது மக்களிடம் அவதூறு பரப்பி செயலை இதோடு கைவிட வேண்டும். இல்லை என்றால் அவருடைய முகத்திரையை கிழிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். மதிமுக 32வது உதய நாளை முன்னிட்டு புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து உடல் உறுப்பு கண்தானம் செய்து கொண்டாடினர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 32வது உதய நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுக சார்பில் மாநில கழக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் 100க்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகன பேரணியில் ஊர்வலமாக வந்து கழக கொடியேற்றி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். தொடர்ந்து கழக நிர்வாகிகள் உடல் உறுப்பு தானம், கண்தானம் செய்தனர். பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு மறுமலர்ச்சி திமுகவின் தலைமை கழகத்தில் இருந்து மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னிலையில் தலைவர் வெங்கடேசன் மற்றும் பொது செயலாளர் ஆவடி அந்திரிதாஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் அவைத் தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர் கலைவாணன், மூர்த்தி போன்றோர் உடல் தானத்திற்கான விண்ணப்பத்தினை ஆவடி அந்திரிதாஸ் அவர்களிடம் சமர்ப்பித்தனர். இவ்விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கிற சக்திவேல் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பொறுப்பு குழு தலைவர் கபிரியேல், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் செல்லதுரை, மாசிலாமணி, மகளிர் அணி செல்வி, மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னிலை செயலாளர் வேதா வேணுகோபால், உழவர்கரை தொகுதி செயலாளர் சந்திரன், திருபுவனை தொகுதி செயலாளர் கந்தன், உசுடு தொகுதி செயலாளர் சரத்குமார், வில்லியனூர் தொகுதி செயலாளர் கோபிநாத், இந்திரா நகர் தொகுதி செயலாளர் சீராவதி, மூத்த உறுப்பினர் செந்தில்குமார், பரசுராமன், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி இணையதள அணி பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேல் ஆகியோர் உடன் இருந்தனர். வில்லியனூர் சுப்பிரமணிய கோவிலுக்கு நிதியுதவி எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா முன்னிலையில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பரசுராமபுர பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவஸ்தேனா சமேத சுப்பிரமணிய ஆலய திருப்பணிக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கோபால் தமது சொந்த பணத்தில் இருந்து ரூபாய் 1,00,000 வில்லியனூர் மூர்த்தி நகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு ரூபாய் 10,000 கோவில் நிர்வாகத்திடம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா அவர்களின் முன்னிலையில் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன், தொழிலதிபர் சரவணன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.